guys, welcome to Strategy Gamers channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் வெறும் 6 நிமிஷம் தாங்க, இன்னும் 6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். என்னடா இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல. வாங்க நம்ம கீழே போகலாம். இது வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். 41 minutes வீடியோ. எப்பா இப்போ பார்த்திங்கன்னா பீஸா சாப்பிடுவோம். ஓகே, பீஸா சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே நம்மளோட கடை எந்த நிலமையில் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, இந்த ஆடு வேறு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கு கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஆடு வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி நான் ஒய்ஃபை மொபைல் டேட்டா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் ஆடு வராது. ஓகே, நம்ம கடை எந்த லட்சணத்தில் இருக்க பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் நம்ம இதை வைக்க முடியல, ஆனால் வச்சிடுவோம் இந்த பார்ட்லேயே. ஓகே, இந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு நம்ம பெருக்கிட்டு அப்புறமா கடை ஓப்பன் பண்ணலாம். நம்மக்கிட்ட $1176 இருக்குது கைஸ். $1176 இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வேணாம், அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் தான் இருக்குது கைஸ். எப்போவுமே சாப்பிட்ட குப்பையை சாப்பிட்ட ஒரே இடத்துலையே இங்கேயே தான் போட்டு வைப்பானுங்க குப்பையை. என்ன பண்ணுறது? ஓகே, தூக்கி கீழே போட்டாச்சா? இதை ஆட் வராது கைஸ், ஏன்னா நான் ஒய்ஃபை மொபைல் டேட்டா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இப்போ அமேசானில் போய் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். வாங்க, ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஃப்பேவா என்னடா இது, அன்ஃபேர் அட்டாக் ஹோட்டல் ரெண்ட் இன்டர்நெட் பில், இதெல்லாம் நம்மளால் பார்த்திங்கன்னா கட்ட முடியாது கைஸ் இவ்வளோ பெருசாக. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆக்ஷன், செல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, பார்ப்போம். நம்ம இந்த சிடி பார்த்திங்கன்னா GTA சிடி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் செஃப்பு பாடி கார்டு ரெண்ட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம பாடி கார்டை ரெண்ட் பண்ணியாச்சு. செஃப்பும் ரெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது இன்னும் வாங்க தான் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். 2 கைஸ், நம்மளோட கெஃபே ரேட்டிங்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமேசான் எப்படியாவது போகணும். சீக்கிரம் போகலாம். என்னடா வெளில போகிற அமேசான் போக சொன்னால். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட கடையை. அப்போ அடுத்து இப்போ நம்ம இதை எடுத்து அந்த இடத்துலையே வச்சிருவோம், எடுத்த இடத்துலையே. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் ஆகிடுச்சு கைஸ். இன்னும் இந்த பாடி கார்டு என்னடா பண்ணுறா பாடி கார்டு நீனு? பேஸ்பால் பேட்டு, அப்புறம் இது பண்ணால் இந்த சேர் வாங்குவோம் நம்ம, பாஸ் சேரு. அடுத்து மவுஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வேணாம். ஒரு அக்கா வராங்க கைஸ் நம்ம கடைக்கு. அந்த அக்கா ஏதாவது விளாடணும். அக்கா என்ன விளாடுறாங்க? இது $127 நமக்கு வந்திருக்கு கைஸ். ஓகே, நம்ம இப்போ பாஸ் சேர், இதுதான் ஒன்று தான் கைஸ் பிரச்சனை. சேர் அது மட்டும்தான் வைக்க முடியல. வெளில வந்தாச்சு. இப்போது பாஸ் சேர் இங்கே இருக்குது, R49. ஆனால் இப்போ நம்ம அது வாங்கி அது மறைஞ்சு போயிடும் கைஸ், அதான் ஒரு பிரச்சனை. என்னப்பா சோகமாக போகிறீங்க?
சரி ஓகே. என்னடா அது கிச்சனு பாஸ் சேரா இதுவா? எப்போ $763 கைஸ். இது பெரிய ஒரு தப்பு பண்ணிவிடுவேன் இப்போது. ஏன்னா இதை போடும் போது இந்த சேர் வந்து மறைஞ்சு போயிடும் கைஸ். இதை இங்கே போட்டுட்டு அந்த சேர் எடுத்து போட்டுட்டு 2 சேரும் ஒன்றா போட ட்ரை பண்ணேன். ஆனால் அது அங்கே மறைஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறது? எல்லாம் தலை எழுத்து. என்ன ஐயோ பாருங்கள், இப்போ தான் கைஸ் அது மறைஞ்சிடும். அந்த இதை எடுத்து நான் இங்கே போட்டால் இது மறைஞ்சிடும். அங்கே பாருங்கள், மறைஞ்சிடுச்சா? அடுத்து மவுஸும் மறைஞ்சிடும். ஐயோ இந்த ஆடு வேறு வந்து சாவடிக்குது கைஸ். ஓகே, அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சேர் நம்மளால் எடுக்கவே முடியாது. எடுத்துட்டோம். எப்படிடா? இப்போ இங்கே போட ட்ரை பண்ண பாருங்களேன், த்ரோ பண்ணிவிடுவேன். அது அங்கே போய் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். நமக்கு எவ்வளோ லாஸ் பாருங்கள் கைஸ். அந்த சேர்னால் $763 லாஸ் ஆகிடுச்சு நமக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அதையும் ஐயோ போட்டுருவோம். இதை பேசாமல் நம்ம இங்கே போட்டுருவோம். அப்புறமா லேப்டாப் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறோம். அதனால் கொஞ்ச நேரம் கழித்து கொடுக்குறோம். இப்போது நம்ம கூட இப்போ பூமேஷ் இணையரார். வி ஆர் பேக் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே விளையாடும் போது அவர் இல்லை, இது வாய்ஸ் கொடுக்க அப்போல்லாம் வந்தார். ஓகே, இப்போ நம்ம அந்த எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டேபிளை கட்டி முடிச்சிட்டோம். அந்த இது ஒரு சேர் போச்சு, அது அப்படியே பக்காய் மாட்டிக்கிச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, இப்போ இந்த சேல் கன் எடுத்து ஏதாவது சேல் பண்ணலாமா? அங்கே பாருங்கள், பேஸ் சேர் இருக்குது. ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறோம், ஒன்றும் முடியல. ஓகே, இங்கே சேல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பூமேஷ் ஏதாவது பேசணும்னா பேசுங்க. வாயில் வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஆடு வருது கைஸ், ஆனால் ஆடை நான் பிளாக் பண்ணிவிடுவேன். ஓகே, 41 நிமிஷம் வீடியோ கைஸ் மொத்தமாக. மொத்தமாக 50 நிமிஷம் வீடியோ நான் எப்படியோ ஷார்ட் பண்ணி 41 நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேன் கைஸ். 1 மணி நேரம் கிட்டே வந்துடுச்சு இந்த வீடியோ. நான் எப்படியோ ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இந்த நம்மளோட கெஃபேயோட இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் கைஸ், நாளைக்கு லைவ் வருமா தெரில. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் லைவ் போட. நாளைக்கு வந்துடும். நாளைக்கு இல்லாட்டி டியூஸ்டே வந்து கன்ஃபார்மாக வரும் கைஸ். ஆனால் நாங்கள் வந்து மைண்ட் கிராஃப்ட் லைவ் போடலான் இருக்கோம். மைண்ட் கிராஃப்ட் வந்து வேறு, ஆனால் அந்த நம்ம சீரீஸ் லைவ் வராது கைஸ். வேறு ஏதாவது வந்தால் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த விட்டு வெளில அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? இல்லை. ஓகே, ப்ரைஸஸ் ஏதாவது வைப்போம். ஆனால் நம்ம செஃப்பே இல்லை கைஸ். ஏதோ ஒரு பக் ஆகிடுச்சு அது உள்ள. ஆனால் செஃப் இருக்கான். ஓகே கைஸ், மொத்தமாக வந்து 41 நிமிஷம் வீடியோ. இப்போ தான் 10 நிமிஷமே முடிஞ்சிருக்கு. 10 நிமிஷம் கூட முடியல. ஓகே, ஏதாவது பேசுகிறா. என்ன பேசுகிறேன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது நீ கொஞ்ச நேரம் கொடு கமெண்ட்ரி. நானா சத்தியமாக எனக்கு பேச சத்தியமாக வராது. முடிஞ்சா இங்கே பாரு, நான் இதை பார்த்து அப்படியே கொடு. நான் என்ன பண்ணுறேன்னா மெயில் கைஸ், இந்த அடிக்கடி ஆடு வருது கைஸ். ஆனால் டக்குன்னு குயிக் மெசேஜஸ் வந்தோம் இப்போ உள்ள. என்னன்னு தெரில கைஸ், ஒரு கோடு போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, மை கெஃபே நம்மளுக்கு வந்து 5க்கு 3.7 ரேட்டிங் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஃபே பேரை மாற்றலை, மை கெஃபேன்னு தான் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ஃபேர் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எது சொன்னாலும் போடுறோம்.
ஆமாம் கைஸ், எது சொன்னாலும் போடுறோம். அதுக்குன்னு GTA 5 அதெல்லாம் கேட்டுறாதீங்க. நாங்கள் போடுவோம், ட்ரை பண்ணுறோம். ஆனால் GTA San Andreas வர சான்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு புது அக்கௌண்ட் இருக்குது கைஸ், அந்த கலெக்ஷன் நான் போடுறேன். பழைய அக்கௌண்ட்டு அது வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நேரத்துக்கு அந்த அக்கௌண்ட் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கும். ஆனால் ஒரு 4 வருஷமாக ஒரு 3 வருஷம் 3 to 2 வருஷம் யூஸ் பண்ணேன் அந்த அக்கௌண்ட்டை. மைன்கிராஃப்ட் சீரிஸ் முட்டுங்க நிற்கிது கைஸ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் மைன்கிராஃப்ட். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி மைன்கிராஃப்ட் சீரீஸ்னால் நான் ஆரம்பித்தேன் கைஸ். என்ன பண்ணுறது, அது அவ்வளோதான். இது இப்போ அது வரும். இப்போ இருக்கிற சீரீஸ் எல்லாம் முடித்தோடனே அது வரும். அடுத்து ஸ்கேரி டீச்சர் சீரீஸும் ஆரம்பித்தோம் கைஸ். அதுவும் வரும். அதெல்லாம் எடுத்திருக்கேன். அடுத்து RC20 சீரீஸ் அது வந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் சேர் இருக்குது. இதை எடுத்து விட்டோன்னா பொட்டுன்னு கீழே விழுந்துருவான். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் காசு வந்தோடனே நம்ம நிறைய மிஷின்ஸ்லாம் வாங்கி போடலாம். உள்ளே பார்த்திங்கன்னா செஃப் இருக்கான். ஆனால் எப்படி இருக்கான்னு எனக்கே தெரில. ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம Amazon போயிட்டு இல்லை டிசைன் நம்ம மேலே ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம் கைஸ். ஃப்ளோரு எப்படி வாங்குறதுன்னு தெரில. லாக் பண்ணியிருக்க இடம்லாம் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், ஆனால் மறந்துருச்சு கைஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு தெரில கைஸ். இப்போதைக்கு இப்போ நம்ம காசு வந்துருச்சுன்னா நம்ம சில கம்ப்யூட்டர் அந்த மாதிரி திங்ஸ் வாங்கி போடலாம். இல்லை ஃப்ளோரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு காசு எவ்வளோ இருக்குன்னு தெரில. எங்கடா காசு இருங்க கைஸ், காமிக்கிறேன். இது முடிச்ச உடனே காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிடிஎஸ் எல்லாம் வாங்கி போடலாம். சிடி டெஸ்க்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு கைஸ், ஒரே ஒன்று தான் இருக்குது, அது ஃபுல்லு. அதுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.50 கொடுத்துருக்காங்க 5க்கு. வெறும் அவ்வளோதான் கிடச்சிருக்கு. அது வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்ட்ரா இது எல்லாமே பண்ணணும் கைஸ். இந்த வீடியோக்குள்ளே நம்ம இந்த சீரீஸை முடிக்கிறோம். அடுத்து பார்ட் 2 வீடியோ வந்து வரும். அது அடுத்து இதை முடித்தோடனே அடுத்தே வந்துடும் கைஸ் பார்ட் 2 வீடியோ. இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் 2 அது ஒரு இதுலேயே நான் முடிச்சுடுறேன். சும்மா ஒரு ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, கேம் பிளேன்னு சொல்ல முடியாது. பாதி பண்ணிட்டேன் கைஸ், பாதிக்கு மேலேயே. ஓகே, 177 rupees நமக்கு வந்திருக்கு. இப்போ ஃபுல்லு 204 206 208 210 இவ்வளோ விளையாடிட்டே இருக்காங்க கைஸ் நம்ம இதில் கம்ப்யூட்டர். அடுத்து நம்ம இன்னும் Amazon விட்டு வெளில வரல. இது என்னோட ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னு ஏதோ இருக்குது. லக்கி ஸ்க்ராட்சா கைஸ்? அந்த ஸ்க்ராட்ச் கைஸ், ஸ்க்ராட்ச் கார்டு கைஸ். ஓ கைஸ், நமக்கு 1K 50 100 1K. ஓ பூடு 200K 100 தான் கைஸ் கிடச்சிருக்கு. எனக்கு என்ன தெரில, என்னன்னு தெரில, பார்ப்போம். என்னடா இது ஏதோ ஆயிடுச்சு கைஸ். நம்மகிட்ட காசு வந்து 1582 rupees இருக்குது, டாலர்ஸ். க்ளோஸ் கொடுத்துடலாமா? ஓகே, க்ளோஸும் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கம்ப்யூட்டர் மக்கார் ஆகிடுச்சு, கோளார் ஆகிடுச்சு. ஆஹா 1861 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எப்படியாவது நம்ம அந்த எப்போவுமே அந்த எல்லாருமே கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக விளாட மாட்டாங்க கைஸ். அந்த கேம் மிஷின் மாதிரி இருக்கும், ஆர்கேட் மிஷினு, அதை அதிகமாக விளாடுவாங்க கைஸ். ஒரு வழியான கம்ப்யூட்டரில் இருந்த ஒரு பக்கு மாதிரி அது போயிடுச்சு கைஸ். என்னமோ நல்லா ஹேக் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக போடல. இப்போ காசு வந்துருச்சு, என்ன வேணாலும் வாங்கலாம். என்ன வாங்குறதுன்னு தெரில, பார்ப்போம். Amazonல போயிட்டு பாதிக்கு மேலே கொடுக்கலாம். இந்த ஒரு வீடியோ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ அடுத்த வீடியோ மட்டும் லைவுக்கு எப்போவுமே நான் ஃப்ரீ ஃபயர் லைவ்லாம் போட்டேன்னா இவன் வந்து கூட பேசுவாங்க. அடுத்து இந்த வீடியோவும் அடுத்த வீடியோ மட்டும் இவன் கூட பேசுவான். அடுத்த வீடியோ இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் 2. ஓகே, அதுக்கப்புறம் மை கெஃபே 2.96 கைஸ். 6 பாயிண்ட் அதிகமாகிடுச்சு, 0.6. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்க்டாப் வந்து ஃபுல்லு போட்டேன். டெஸ்க்டாப் வந்து ஃபுல் கைஸ்.
ஆமாம், மழை பெய்யுது கைஸுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். பரவாயில்ல. நீங்கள் இருக்கிற தெருவில் எப்படி சொல்லுங்க, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுதா, மழை பெய்யலையா, இல்லை வெயில் காயுதா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, கார்கோ ஏரியாவில் மார்கோ நம்ம ஏதோ ஆர்டர் போட்டிருக்கோம், என்னன்னு நான் பார்க்கல. ஓ கைஸ், நம்ம இப்போ ஆர்கேட் மிஷின் ஆர்டர் போட்டோம் கைஸ், வந்துருச்சு. வைக்கலாம், என்ன வைக்கலாம், இங்கே வச்சுருவோமா? ஓகே, இப்போ நம்ம கடை ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது கைஸ், வளர போகுது நம்ம கடை. நம்ம எப்படியாவது நம்ம கடையை மாற்றி ஒரு பெரிய கேமிங் கஃபேவாக மாற்ற போகிறோம் கைஸ். அடுத்து நம்ம ஸ்கேரி டீச்சர் வந்து கொண்டே இருக்கிறது. ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் முடிச்சிட்டோம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மொத்தமாக நான் ஒரு 5 சாப்டர் கிட்ட பண்ணலான்னு ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஃபுல்லாலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் 10 வருஷம் 20 வருஷம் ஆகிடும். அதனால் ஒரு 3 சாப்டர் 2 சாப்டர் அந்த மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போட முடியாது கைஸ், கன்ஃபார்மாக இருக்கிற சீரீஸே முடிக்க முடியல, இல்லை அது வேறு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கேட் மிஷின் கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். மைன்கிராஃப்ட் இருக்குது இதில் வந்து ஜிடிஏ இருக்குது, இதுலேயும் ஜிடிஏ மட்டும்தான் இருக்குது. ஃப்ளோர் பாருங்க கைஸ், கன்றாவியாக மேலே சீலிங் இருக்குது. பாரு, பிச்சைக்காரன் வந்துட்டாங்க கைஸ். ஐயோ, பிச்சைக்காரன் வந்துட்டானே. டே வேணாடா. ஐயோ, திருடிட்டு போயிடுவாங்க கைஸ், இல்லை உடச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் பானையும் செவனேன்னு இருந்தாங்க, உள்ளே வர திரும்பி எழுச்சிப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வந்து போலீஸ் வந்ததுனால இப்போ அவனை கம்ப்யூட்டர் வந்து ஒரு மாதிரியாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி நாங்கள் விளையாடும் போது அப்படி தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்பால் பேட் எதுக்கோ எடுத்து வச்சுப்போம். எவனாவது கடையில் ஏதாவது பண்ணானா அடித்து தொம்சம் பண்ணிடலாம். ஆஹாப்பா, காசு பணம் துட்டு மணின்னு கொட்டிக்கிட்டே இருக்குது கைஸ், பணமாக. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரு நம்ம வாங்கலாம், $480. ஆனால் அப்புறமா வாங்கலாம். என்ன ஜாய்ஸ்டிக் இது எதுக்கு யூஸ் ஆகும்னே தெரில. அந்த ஏதோ பக்கில் மேலே வந்துட்டோம் கைஸ். ஓகே, இது உள்ளே வந்து நம்ம அந்த சிபியூ செட்டப் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். பிசி செட்டப் உள்ளே பண்ணிட போகிறோம். ஓகே கைஸ், இந்த டோரை நம்ம சாத்திட்டு இந்த டோரை இல்லை க்ளோஸ் பண்ண வேணாம், இருக்கட்டும். ஓகே, பேஸ்கெட் பால் பேட் எடுத்து திரும்பி எழிஞ்சிட்டாங்க கைஸ். அவன் அடித்து அடி போட்டு டோனி ஜெர்சியை போட வேணாம். ஓகே, அந்த செஃப் அங்கே எதுக்கு தான் இருக்கான்னு தெரில, உள்ளே அடைஞ்சு கிடக்கிறான். ஓகே, இந்த கேம்ஸ் உள்ள போயிட்டு நம்ம என்ன வாங்கலான்னு பார்க்கலாம் கைஸ். After 21, no new customers will be arrived. ஐயோ, no 23 ஆயிடுச்சா, சூப்பரு. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டைம் லேப்ஸ் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாமா? இருங்க கைஸ், நான் ஏதாவது டைம் லேப்ஸ் மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன். வரலைன்னா நான் அப்படியே வாய்ஸ் கொடுக்குறேன், இருங்க. ஏன்னா இது இப்படியே தான் போகும். நான் ஃபைனலாக இப்போ 20 மினிட்ஸ் இருங்க, ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வாய்ஸ் கொடுத்துடலாம். 20 மினிட்ஸ் டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம டைம் லேப்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது கண்டிப்பாக கஷ்டம் கைஸ், வாய்ஸ் கொடுக்குறது. இருக்கிறதுலே கடுப்பான விஷயம் அந்த வாய்ஸ் கொடுக்குறது தான் கைஸ், டப்பிங் கொடுக்குறது. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே இந்த எடுத்தாச்சு. இந்த கீபோர்டு, டிவி, ஓகே, போஸ்டர் ஏதாவது வாங்கலாமா, வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். டேபிள் எதுவுமே நல்ல விலைக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது 20 இதில் வாங்கலாம் ஏதாவது. ஓகே, ஒரு டேபிள் ஆர்டர் போட்டாச்சு. ஓகே கைஸ், டைம் லேப்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இருந்தால் டைம் லேப்ஸ் வந்து இருந்தால் இது பண்ண முடிஞ்சால் பார்க்குறேன், இல்லாட்டி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே கைஸ், டைம் லேப்ஸ் கொடுக்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் லேப்ஸில் ஸ்பீட் பண்ண முடியல கரெக்டாக. அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ வெளில போயாச்சு. இந்த பாடி கார்டு எதுக்கு இருக்கானே தெரில. ஒருத்தனை அடிக்க கூட முடியல அந்த பாடி கார்டுனால. இப்போ நம்ம பிசி செட்டப் பண்ணுறதுக்காக டேபிள் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சு. எங்கே செட் பண்ணலாம்? இங்கே சும்மா போட்டு வைப்போம். இப்போதைக்கு போட்டு அந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா பக்கை இங்கேயே போட்டுருவோம். கரெக்டாக வச்சிடும் டேபிளை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த போய் சேரை மட்டும் வாங்கிப்போம். மவுஸ் ஓகே, மவுஸ் 99 தான். அடுத்து சேரு 480. ஓகே, ஜாய்ஸ்டிக் தேவையில்லை நமக்கு. மவுஸும் சேரும் வாங்கிட்டு ஒரு இது பிசி, ஒரு சிபியு, அப்புறம் ஒரு மானிட்டர், அடுத்து ஒரு கீபோர்ட் வாங்கினா சொல்லி முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இதை நம்ம போயிட்டு வச்சுட்டு அதை கீழே போட்டுட்டு வந்துடலாம். கீழே இல்லை, மவுஸு. ஓகேவா? இப்போ நம்ம கரெக்டாக நம்ம மவுஸை இங்கே செட் பண்ணிடலாம். கைஸ், எப்படி ஸ்பீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் கஷ்டப்பட்டு பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பீடாகுது கரெக்டாக. இப்போ போயிட்டுருக்குது எப்படி ஸ்பீட் பண்ணுறதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து சேர் வாங்கணும். அதுக்கப்புறம் கீபோர்டு, சிபியு, மவுஸு இதெல்லாம் வாங்கணும் கைஸ். கீபோர்டு வாங்கிடுவோமா ஃபஸ்ட்டு? ஓகே, கீபோர்டு ஒன்று 250 ஆர்டர் போட்டுடலாம். 199 ஆர்டர் போட்டுடலாம் கைஸ். அப்புறம் இது வரல, நான் என்ன பண்ணுறது? நம்ம லேப்டாப் செட் பண்ணலாமா இல்லை சிபியூ செட் பண்ணலாம்? இது பிசி செட் பண்ணலாமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் கைஸ். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் கைஸ். எப்படியாவது வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். இருங்க ஒரே நிமிஷம், சேரு நவுத்திட்டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாவது அடிக்கணும் கைஸ். அதுக்கு அது உங்களால் முடிஞ்சாதான், உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சாதான், சரி உங்களால் தான் முடியும், உங்கள் கையில் தான் இருக்குது. 100K வந்துச்சுன்னா, இல்லை 10K மாற்றிக்கலாம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். ஏற்றி விட்டுட்டா போச்சு கைஸ். ஆரம்பிங்க ஃபேஸ் ரிவீலுக்காக. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும் வராது, கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அடுத்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் கைஸ். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இப்போவே சொல்கிறேன், அது எனக்கே தெரியும் வராதுன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், உங்களால் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா. அது மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப்னா காசாக பணமா லைட்டாக ஒரே ஒரு பட்டன் தட்டி விட்டால் மட்டும் போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து கீபோர்டெலாம் வாங்கியாச்சு. அதை செட்டப் பண்ணிடுறோம். கரெக்டாக இங்கே வைப்போமா? ஓகே, இங்கேயே வச்சிடும் கீபோர்டு. ஓகே வச்சுடா. வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சேர் வாங்கணும், அப்புறம் சிபியூ, மானிட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து அமேசானில் போயிட்டு எல்லாமே ஆர்டர் போட்டுட்டு சேல்ஸ் கண்ணா எதுக்கு? ஏய் ஏன்டா? நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில கைஸ். இப்போ நான் எதுக்கு சேல் பண்ணேன்? ஓகே, நான் காசு இல்லாத காரணத்தினால் நம்ம உள்ள லேப்டாப்பே போட்டுடலாம். எதுக்கு இப்போ எல்லாத்தையுமே சேல் பண்ணேன்? அந்த டேபிளாச்சும் இருக்கும்ல கைஸ். எதுக்கு சேல் பண்ணேன்னு எனக்கே தெரில, நான் ஒரு பைத்தியம். ஓகே கைஸ்,
செல் ஐட்டமில் போய் பார்க்கலாம் அது எவ்வளோ காசுக்கு போயிட்டுருக்குதுன்னு. ஆஹா இப்போ தான் இந்த ஆடெல்லாம் வரும். ஓகே, இந்த வீடியோ அடுத்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் டியூரேஷன் டைம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2 வீடியோவுமே 1 hour கிட்ட வந்துச்சுன்னா எப்படியோ ட்ரிம் பண்ணி இந்த வீடியோ 41 minutesக்கும் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து 38 minutesக்கும் கொடுத்தேன். ஓகே, ஆக்ஷன் போயிட்டுருக்கு. 99.5 199. ஓகே, இதுவே போதும் கைஸ் நமக்குன்னா. இன்னும் நம்ம ஒரு லேப்டாப் ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதான். லேப்டாப்பும் சேரும் மட்டும் வாங்கினா டேபிளுமே வாங்கணும். இன்னும் எதுக்கு நான் டேபிள் வந்து வச்சேனே எனக்கு தெரில, வித்தனே. செல்ஃபாஸ்ட் 85 வந்துருச்சு. செல்ஃபாஸ்ட். ஓகே, நம்ம டேபிளை எப்படியோ நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, ஆஃப்டர் 21 யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி காமிக்குது இதில். ஓகே, இப்போ நம்ம வந்து போய் லேப்டாப் ஆர்டர் போட்டுறோம். இருக்கிறதுலே கம்மி எதுவோ இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து இதுவே வாங்கிடலான்னு நினைக்கிறேன். பிசி செட்டப் பண்ணிடலாம். ஓகே, தெரில என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஆர்கேட் மிஷின் வாங்கிடலாம் பேசாமல், அவ்வளோதான். சுற்றி திரும்பி இன்னொரு ஆர்கேட் மிஷின் வாங்கியாச்சு கைஸ் நம்ம. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும் கைஸ். ஏன்னா அது அவங்க காசு இருந்தால் மட்டும் தான் ஆட முடியும். ஆமாம் கைஸ், அது ஒன்று எல்லாமே வாங்குறதுல எல்லாமே சேர்த்து ஒன்றுத்துலேயே வாங்கிடலாம். ஏன்னா அவன்கிட்ட ஆல்ரெடி 2 ஆர்கேட் மிஷின் இருக்குது. இது 3வது ஆர்கேட் மிஷின். அதனால ஆர்கேட் மிஷினே வாங்கணும். பிசியை வாங்கினா எப்படியோ ஒரு $2000 ஆகிடும். அதுவே ஆர்கேட் மிஷின் வாங்கினா கம்மியாக தான் கைஸ் ஆகும். ஆனால் காசு நமக்கு நிறைய கிடைக்கும். ஆமாம் கைஸ், இப்போ வரை $81 தான் நம்ம கையில் இருக்குது. இங்கேயே போட்டுடலாம் அந்த இது போஸ்டர். ஓகே, போஸ்டர் எங்கே வைக்கலாம்? இங்கேயே இப்படி போட்டுடலாமா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆர்கேட் மிஷின் எடுத்துகிட்டு உள்ளே போய் போடலாமா இல்லை வெளில போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது லைவ் நினச்சி சொல்லிட்டேன், பரவாயில்ல. இப்போ இங்கே போட்டுடலாம் கைஸ். அதே ஆர்கேட் மிஷின் தான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது. கேமர்ஸ் ட்ரீம் 3வது ஆர்கேட் மிஷின் கைஸ். நம்ம கடைக்கு வாங்க, வந்து விளாட்டு போங்க. வாங்க மேம், வாங்க சார், வாங்க ஆயா, வாங்க தாத்தா, வாங்க வந்து கேம் விளாட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் இருக்குது, GTA இருக்குது, எல்லாமே இருக்குது. என்கிட்ட காசு இருந்தால் நான் வாங்க கடை செதவில்லை. காசு வந்து காசு அப்படிதான் கைஸ், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, வாங்க பாட்டி, வாங்க சார். வீட்டில் பாரு வடை, நாங்கள் வீட்டில் வாங்கி போட்டேன். ஓகே கைஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமர்ஸ் ட்ரீம் அப்படின்ற ஒரு இது எங்கே வைக்கிறது, எல்லாம் எங்கே வச்சாலுமே ஓகே இங்கே வச்சிடு. தூக்கி அந்த விட வைத்திக்கிறேன். ஓகே கைஸ், வச்சாச்சு. பாட்டி அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க நடுவில். ஓகே, இதை வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாமா இல்லை இந்த சைடில் மாட்டிடலாமா? சைடில் வைக்கலாமா உள்ளே வைக்கலாமா? எங்கே வைக்கிறது? ஓகே கைஸ், இங்கே வச்சாச்சு. ஆஹா, போலீஸ்கார்லாம் வந்திருக்காரு. இப்போ என்ன, நீ எவனாச்சும் போட்டு வச்சிருப்ப. போலீஸ்கார் அடுத்து இந்த கீழே வெளில இருக்கிறத எடுத்து நம்ம உள்ளே வச்சிடுவோம் கைஸ். ஆஹா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கல்லா கட்டுது கைஸ், கல்லை கட்டுது. ஓரளவு நம்ம நல்லா மாற்றிட்டோம். இது எங்கே வச்சிருவோமா உள்ளே வச்சிருவோமா? ஓகே கைஸ். ப்ரோ, ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் எவ்வளோ காசுக்கு வாங்குவீங்க? 1500 ஆகும். அப்போ நாங்கள் விளையாடுறதுக்கு 500 ஆகும்.
எப்படினாலும் உங்களுக்கு தான் ப்ரோ நஷ்டம். ஆனால் நாங்கள் வந்து வாங்கிடுவோமே அதை திரும்பி நஷ்டத்தை. 3 பேர் விளாட்னாலே 1500 எங்களுக்கு கிடச்சிடும். 4 பேர் விளாட்னா எங்களுக்கு 500 ப்ராஃபிட் ப்ரோ. செதப்பையிலே 500 ப்ராஃபிட்லாம் என்னடா ப்ராஃபிட்? ப்ராஃபிட்னா நீ பாட்டி பூரி சுடுவல்ல, அதான் ப்ராஃபிட்டு. நான் பூரிலாம் சுட மாட்டேன்டா. வடை சுடுவியா? 4 வடை எடுத்து வாயில் அமுக்கிடு. உன் வாயில் அமுக்கி பள்ளியில் ஏதாவது போயிட்டு கதா. ஓ பல்லு இல்லாத பொக்கவாய் பாட்டியா நீனு? செத்தப்பையிலே கொண்டுவேன். ஆஹா ஐயோ, இந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கைஸ். இந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. ஓகே, இப்போ திரும்பி நம்மகிட்ட $1071 வந்துருச்சு கைஸ். அப்போ என்ன போயிட்டு கதா 1000 என்ன சொன்னா நீ 1000 10,000 $1071 கைஸ். அதை வச்சு நம்ம திரும்பி இப்போ பிசி பில்ட் பண்ணலாம். 1000 என்னதுடா? நீ வடை சுடுவியே, அது அவ்வளோ வடை சுட்டு எல்லாரையும் சாவடிச்சிருக்கேன் சாப்பிட வச்சு. அதான் ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த கேமர்ஸ் ட்ரீம் எடுத்து நம்ம எல்லாரோட ட்ரீமையும் பூர்த்தி பண்ணலாம். வேணா நீயும் என்ன தாப்பதா வரல. அந்த பாட்டி ரொம்ப கோளாறு பாட்டி கைஸ். அது தாப்பது பரலோகத்துக்கு போயிடுவேன். அது சாப்பிடக்கூடாது தான். நான் எப்படியாவது இப்படி வச்சு பொழைச்சி சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றை சாப்பிட்டு சாவறதுக்கு. ஏய் பாட்டி அப்பப்போ உனக்கெல்லாம் ஃப்ரீடா. ஃப்ரீயாக சாப்பிட்டு நான் ஃப்ரீயாக பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்புறம் வேணாம். ஆஹா, தாத்தாங்களாம் ஆடிட்டுருக்காங்க. பாட்டி உன்னோட தாத்தாவா அது? டேய் என்ன தொந்த? டேய் ஓ தாத்தா வந்து ஆடிட்டு போறாரு பாரு, காசு கொடுக்காம போறாரு. இன்னைக்கு அவனுக்கு தொத பக்கத்தை பீயும் பாடுறா. தொடப்ப கட்டை பீயுமா? இன்னொரு தொடப்ப கட்டை தான் வாங்கி தரேன், என்கிட்ட இருக்கு, காசு இருக்கு. நீதான் எப்படியோ பெருக்க மாட்டிய வீட்டை. அதெல்லாம் வேணாம், தொத பக்கத்தையெல்லாம் பரவாயில்ல. எனக்கு செருப்பு இருக்கு, அவன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். வந்தான் வை 2 அடி போதுவேன். செத்துவான் பரலோகத்துக்கு. செத்தா பரவாயில்ல, எனக்கு செகண்ட் ஒன்று இருக்கு. செகண்ட் ஒன்று இருக்கா பாட்டி? செகண்ட் ஒன்றை பார்த்து பாரா பாட்டி, ரொம்ப டேஞ்சரஸ் பாட்டி. இந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும் போல. பூத்தா என்ன இதுதான் பைத்துக்குதா? நீ தோசை சுட மாட்டேல்ல, அதை சுட சொன்னேன். நான் தோசை சுட மாட்டேன்டா பைத்துக்கடா. நான் வடை வடை மட்டும்தான் சுடுவியா? வடை சுட்டு எத்தனை பேரை தெரியுமா பரலோகத்துக்கு அமைச்சிருக்க? எல்லாம் ஒரு 10,000 இருக்குமா? இல்லை, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஜெயிலில் போல வந்திருக்கோம், கொலை கேஸ். அரெஸ்ட்னா உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஜெயிலில் என்னது? ஜெயில்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ சுடுற வடையை சாப்பிட்டு அங்கே போயிடுவாங்க எல்லாம். அதான் ஜெயிலு. நான் போக மாட்டேன்டா பைத்தியக்காரா. நீ போகலன்னா நீ இங்கே ஃபர்ஸ்ட் வீடியோ பாரு டக்குன்னு போய் முடி. அது நம்மளுக்கு வீடியோ இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாட்டியாக இருக்குது. இப்போ இந்த சேர் இருக்குது, சேர் போட்டு ஓகே நம்ம ஆஹா காசு கல்லா கட்டுது. நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வரலாம். guys, see you tomorrow guys. தூங்க போகிறோம் தெரியாமல் 2 ஃப்ளோர் மேலே ஏறிட்டேன். அப்புறமா எங்கன்னு தேடிட்டே இருப்பேன் கைஸ் வீடை. கைஸ் தெரியாமல் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டேன். தூங்க போகிறோம். ஓகே கைஸ், அந்த பாட்டியை தேடி போயிட்டுருக்கோம். இந்த வீடு, பாட்டி வீடு எங்கே இருக்குது? நான் தட்டுறேன் கைஸ், தட்ட போகிறேன் இப்போ வீடா. அந்த வீட்டில் இல்லையா? ஐயோ, அப்போ எந்த வீடு? இந்த வீடா? தட்டுறேன். பைத்தியக்கார எவன்டா மாட்டாது? ஐயோ சாரி பாட்டி, இது தெரியாம வந்துட்டேன்.
ஒத்த பக்கத்தை பீயும் ஓத்தா. ஐயோ வடை சுடுற பாட்டி, ஐயோ வந்துட்டா வடை சுடுற பாட்டி. நம்மளையும் மேலே அனுப்புறதுக்கு வந்துருச்சு இந்த பாட்டி. நம்ம ஓடிடலாம். ஓகே, திரும்பி மேலே போகிறோம். நம்ம மேலே போயிட்டு டேய் எங்கத்தான் ஓத்த வரந்தாயிடுறா. ஐயோ பாட்டி வடை வேணாம் பாட்டி, எனக்கு நான் ஓடிடுறேன் எங்கேயாவது. உனக்கு 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேன், எனக்கு வடை கூட வேணாம். 10,000 வேணாம் எனக்கு. 20,000 ரூபாய் கொடுக்குறேன் பாட்டி. அதுக்கு தான் வேணாம், உன் உயிர் தான் எனக்கு வேணும். பரலோகத்தை கமுத்தி விடணும். எமக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயோ இன்னும் எனக்கு 2 பேர் வேணும் சாவத்துக்கு. நீ ஒருத்த மாத்திக்கிட்ட. ஐயோ ஓடு, ஓடுறாடே ஓடுறா. பின்னாடி ஐயோ வீடு போய் கதை சாத்து டக்கு டக்கு டக்கு. ஐயோ நீ எங்கடா போயிட்ட? எங்கடா இருக்கான்? அந்த பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. போய் நம்ம சாப்பிட போறோம் கைஸ். சப்பாட்டியா சப்போட்டா சாப்பிட போறோம். திகமா நானே வடிய திருட்டேன். பாட்டி செத்துருச்சு கைஸ். வடை அதுவே சாப்பிட்டு, அது வடையை அதுவே சாப்பிட்டுருச்சு. ஹோட்டல் வடைன்னு நினச்சா அது சாப்பிட்றது அது வடையே கலந்து விஷத்தை கலந்துட்டேன். அது வடையை விஷம் தான், அதுலேயும் இன்னொரு விஷம் கலந்துட்டேன். அதனால் அந்த பாட்டி செத்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த சேர் வாங்கிட்டோம். வாங்கி இங்கே பேக் பண்ணியாச்சு. என் பொண்ணாட்டி எங்காச்சு பத்தியாட கைஸ். தாத்தா வந்துட்டாரு கைஸ். தாத்தா வராரு. கதற வரண்டா. என்ன பாடி கார்டு தடுக்கிறான்? டாய் பாடி கார்டு உன்னை வச்சதுக்கு ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்கடா பாடி கார்டு. உர்ரா 7-11 என்ன இல்ல இருடா அன்னைக்கு வரண்டா. ஓகே கைஸ், அந்த தாத்தாவும் இப்போ காலி. நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவோம். கைஸ், how is my voice? Tell me. எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கோன்னு எனக்கே தெரியும். சும்மா ஒரு ட்ரை தாங்க ஸ்க்ரிஞ்சு பண்ணியிருப்போம். பரவாயில்ல, ஒரு ட்ரை தான் இந்த வீடியோவில். எனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓரளவு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருக்கும். கைஸ் நூப் ஸ்டோரி எனக்கு போடணும்னு ஆசை தான் கைஸ். முதல்ல இருக்கிற சீரீஸை முடிக்கணும். கைஸ் இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். நான் தூக்கிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் 4 நிமிஷத்தில் வீடியோ முடிய போகுது. அடுத்து இன்னொரு வீடியோ வேறு நான் வாய்ஸ் டப்பிங் கொடுக்கணும் 38 நிமிஷத்துக்கு. அது இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2. அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? கொஞ்சம் இன்னும் 3 நிமிஷம் வந்து இவர் கொடுப்பாரு. அதை இருக்க நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். இது என்னன்னு தெரியல. என்னத்தா? லேப்டாப்பா? புட்டு. புட்டுனால எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு பாட்டி ஒரு புட்டு கொடுத்துச்சு. அந்த பாட்டி தான் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இந்த சேரை தூக்கி ஒழுங்காக வைக்கணும். இதில் வேற கடுப்பு. புட்டு தெரியாமல் இந்த பிச்சைக்காரா நீ என்னடா இங்கே பண்ணுற? கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். இந்த ஆடு வேற வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே மெயினான ஒன்று போயிட்டுருக்குது. என்ன சார் அருறீங்க? டைடாக இருக்கா? ஜூஸ் வேணுமா? ஓய் வெளில குச்சிக்கோங்க சார். ஐயோ சொன்னோன்னு போயிட்டாரு. சார் 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 வாங்க சார். ஏன் சார் கோபமாக வரீங்க? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. சார் இங்கே வாங்க சார். போயிட்டார். சரி இதையாச்சும் ஒழுங்காக வைப்போம். கரெக்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக புட்டு. எங்கே ஒருத்தர் என்ன பிச்சைக்காரன் பக்கத்தில் ஒரு கோவமான ஆள் வேறு இருக்கார். ஸோ தட் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். பாடி கார்டு ஒரு உருப்படியான நீ வேலை பண்ணிகிட்ருக்க. போன வாட்டி யோசிச்சா நீ ஒன்றுத்துக்கும் தேவையில்லைன்னு. பட் நல்லா தான் பண்ணிகிட்ருக்க. ஓகே கைஸ்,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுலலாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா எப்படியோ பிசி எல்லா பிசியுமே லேப்டாப்லாம் எடுத்து வச்சிட்டோம். 2 பிசி செட்டப் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 3 ஆர்கேட் மிஷின், போஸ்டர்ஸ், அப்புறம் நம்ம நிறைய ஃபுட்டு, அப்புறம் எல்லாமே இந்த கேம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த கேமே ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அதான் உண்மை. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா 1000 அந்த இது அன்லாக் பண்ணணும். அது எப்படி தெரில, பரவாயில்ல. இந்த கேம் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம இதாக பண்ணியிருக்கோம். டேய் நான் ஒன்றும் ஆவியாக தாண்டா சுற்றிட்டு இருக்கேன். ஐயோ பார்ட்டி ரிட்டர்ன்ஸ். என் புருஷனையே நீ செவில் விட்டில, அவனை வரேன்டா. ஐயோ பார்ட்டி ரிட்டர்ன்ஸ். இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2ல் நீங்கள் அந்த பார்ட்டியை பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவனை நீ தூங்கும் போது என்ன பத்து பாடுற, உருட்டுக்கத்தை எடுத்து மூஞ்சில் போட்டு தான் வடிக்கிறேன். ஐயோ இந்த பார்ட்டி வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்கணும் போல். நீ க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்லடா, நான் வந்து ஒன்றும் வேண்டாம். ஓகே, நம்ம கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் கல்லா கட்டுது கைஸ். அப்பா $2000 கிட்ட வந்துருச்சு. டேய் நீ என்ன $2000 வேணா வச்சுக்கோ, அவனை சும்மா விட மாட்டேன். ஐயோ திரும்பி இந்த பார்ட்டி வந்துருச்சு. இந்த பார்ட்டி நீங்கள் திரும்பி இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2ல் பார்ப்பீங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பார்ட்டி ரிட்டர்ன்ஸ்.